ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் குருவி கூடு கட்டிடுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? குருவி கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து இனி எதை கம்ப்ளீட் பண்ணலை. கூடை வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நான் வெளியில் இருந்தேன்னா நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருந்தோம், ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வந்து வரமாட்டேக்காங்க, பயந்துடுறாங்க. நான் அதனால் இப்போ கொஞ்சம் உள்ளே ஏஞ்சி வந்துட்டேன். சரி, நம்ம வந்து அவங்களோட வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆள் யாரும் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களோட வேலையை அவங்க பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, வெயிட் வந்து கிட்டத்தட்ட இந்த கூடு கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 5-6 நாள் ஆகிட்டு. ஒரு 5-6 டேஸுக்குள்ளே பாருங்கள் எப்படி கட்டியிருக்கணும் கூட. இது எப்போ கம்ப்ளீட் பண்ணலாம் எனக்கு தெரியல. இது செகண்ட் டைம் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கட்டிக்கிட்டு இருக்க இதே மணி பிளானில் தான் இங்கே இப்போ கொஞ்சம் கீழே இருக்கு இல்லையா, கொஞ்சம் மேலே இருந்தது. அங்கே கட்டியிருந்தாங்க. மேலே அங்கே கட்டிக்கிறச்சே அங்கே வந்து கூடு கட்டி முடிச்சு இருந்துட்டு உள்ளே இருந்துட்டு எப்போ குஞ்சு பொறிச்சாங்கன்னு எனக்கே தெரியல. என்னடா சத்தமே கேட்கணும் பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா குஞ்செல்லாம் பொறிச்சு ஒன்றும் இல்லை, 2 குஞ்சு இருந்தது. உள்ள குருவி குஞ்சு 2 இருந்தது. 2 குருவிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு 2மே பெரிய சைஸ் ஆகிடுச்சு. 2மே பெரிய சைஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, ஒரு குருவி வந்து இன்னொரு குருவியை வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னு கீழே தள்ளி விட்டுருச்சு. ஒரு நாள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவி வந்து கீழேயே விழுந்துருச்சு. என்னடா இது கீழே விழுகுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பார்த்தா அது தள்ளி விட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே, எனக்கு கூடு நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கும் பயமாக வேறு இருக்குது. வச்சா திருப்பி அதை தள்ளி உள்ளே இருக்க விடாமல் தள்ளி விட்டுச்சு. அதனால் அந்த குருவிக்கு காலில் அடிபட்டுருச்சு. அதால் வந்து ஒழுங்காக நிற்கவே முடியல, ரொம்பவே சிரமப்பட்டது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்னடா இது அப்படின்ட்டு கீழே தள்ளி விட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தது. நானும் மேலே எடுத்து வச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த குருவி வந்து நல்லா பெருசாக நல்லா பறந்து போயிடுச்சு. இந்த குருவி மட்டும் காலில் அடிபட்டதுனால அப்படியே இருந்தது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் திருப்பி ஒரு கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் மண் போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அந்த குருவியை எடுத்து மேலே மண்பாண்டுக்கு மேலேயே வச்சுட்டேன். கூடுக்குள்ளே வைக்க முடியல, ஏன்னா கூடு வந்து ஒரு மாதிரி அது உள்ளே இருக்க முடியல, அதால் போய் இருக்க மாட்டேன்ருச்சு. தனியாக வச்சுட்டேன். ஓகே, நம்ம தனியாக வச்சுட்டோம். இந்த குருவி பார்க்குமா, இதுக்கு சாப்பாடு, ஏன்னா இது என்ன சாப்பிடும் நமக்கு தெரியாது. சாப்பிடுமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் வாட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் கடைசியில் வந்து அந்த குருவி பார்த்துருச்சு. அதோட குழந்தைய பார்த்துருச்சு. நானும் பார்க்க கவனிச்சிட்டேன். நான் வச்சுருந்த கப்பில் வந்து அந்த குருவி வந்து இதுக்கு தினம் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு போனதுன்னு பார்த்தேன்னா, அது அந்த சாப்பாடு அந்த ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட வாயிலேருந்து அந்த குழந்தைக்கு வாய்க்குள்ளே ஊட்டி விடுது சாப்பாடை. அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது, ஊட்டி விட்டு இருந்துச்சு. கடைசியாக ஒரு வழியாக அது பார்த்துருச்சு. அவங்களோட அம்மா வந்து அவங்கள மீட் பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து தனியாக இருந்தது, என்னடா பண்ணுவேன்னு பார்த்துட்டாங்க. அவங்களோட கூட்டிலேருந்து பறந்து போயிடுச்சு. பறந்து போனதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது. இப்போ திருப்பியும் கூடு தான் எனக்கு அதான் அதே மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா குருவி வீட்டில் கூடு கட்டினாலே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், தெய்வ ஆற்றல் வீட்டில் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக கூடு கட்டி கொஞ்சம் பறித்து பறந்து போயிட்டால் ஒன்றும் இல்லை. இப்படிலாம் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? அதுக்காண்டி தான் இது வந்துக்கிட்டே இருக்கும்.
நீ வந்துக்கிட்டே இருக்கும். வந்து வந்து அதோட வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு எனக்கு தெரியல.